பெரிய கேள்வி. காஃபி, டீ குடிக்காம இருந்தா நல்லதா? அது குடிக்கிறதால ஏதாவது கெடுதல்கள் வர்றதுண்டா? மனுஷன் வந்துங்க தாவர வர்க்கத்துல வந்து எதெல்லாம் நமக்கு உகந்தது அப்படின்னு ஒரு ஒரு மிகப்பெரிய காலகட்டத்தில் ஒன்னொன்னா கண்டுபிடிச்சு எல்லாமே எடுத்துன்னு வந்து இன்னைக்கு வந்து நாம் எதையெல்லாம் சாப்பிடலாம், நாம் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று அறிந்து ஆராய்ந்து வைத்து விட்டோம். அதில் ஒன்று வந்து டீ. இந்த டீ, தேநீர், காஃபி. காஃபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம காஃபி பார்ப்போம். காஃபி பார்த்தீங்கன்னா காஃபி வந்து ஒரு விதை, காஃபி பீன்னு சொல்கிறோம் இல்லையா? அது வந்து ரெண்டு வகை. ஒன்று வந்து ரெண்டு வகை தான் இருக்குது காஃபியில். காஃபியில் வந்து ரொபாஸ்டான்னு ஒன்று இருக்குது, அரேபிக்கான்னு ஒன்று இருக்குது. இந்த காஃபியில் ரெண்டு பிளான்டேஷன், ஒரே ஜாதி தான், ஒரே தாவர வர்க்கம் தான், ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. இந்த ரொபாஸ்டா வந்து 1 கிலோ காய்க்கிற இடத்துல அரேபிக்கா வந்து 1/2 கிலோ தான் காய்க்கும் உங்களுக்கு. ஆனால் அரேபிக்கா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த காஃபி வந்து நம்ம எப்படி பண்ணுறோம்னா, காஃபி பீன் வந்து ஒரு ரப்பரி, அது வந்து ஒரு ரப்பரி ப்ராடக்ட். அதை வந்து நீங்கள் டைரெக்டெல்லாம் போட்டெல்லாம் அரைக்க முடியாது. அதை என்ன பண்ணுவாங்க, அந்த ஃப்ரையரில் போட்டு அதை ஃப்ரை பண்ணுவாங்க. அந்த ஒரு மிஷினில் ஃப்ரை பார்த்துருப்பீங்க நீங்கள். அதை ஃப்ரை பண்ணும்போது 180 டிகிரிஸ் வரும்பொழுது ஒரு கிராக்லிங் நாய்ஸ் வரும். நல்லா ரோஸ்ட் ஆகிடும், ரோஸ்டர்னு சொல்லுவாங்க. கிராக்லிங் நாய்ஸ் வரும். அப்போ எடுத்து உடனே மிஷினில் போட்டு அரைச்சிடணும். அப்படியே ஆற விட்டுட்டிங்கன்னா திருப்பியும் அது வந்து ரப்பர் ஆகிடும், அரைக்க முடியாது. உடனே அரைச்சி பவுடர் ஆக்கிடுவாங்க, அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு வந்து இது கூட கலக்கிறது வந்து சிக்கோரின்னு ஒன்று கலப்பாங்க. அந்த சிக்கோரின்றது வந்து ஒரு தாவரத்தின் வேர். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கசப்பை கூட்டி கொடுக்கும். அது ஒரு 5% 10% போடுவாங்க. இப்போ அயல்நாட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து அரேபிக்காக்கும் ரொபாஸ்டாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரேபிக்காவோட காஃபி தூள் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். காஃபியின் சுவை அது வந்து நம்மளுக்கு இங்கே சாதாரணமாக விற்பனை சந்தைக்கு வருவதில்லை, எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகிடுது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த காஃபி எஸ்டேட்டில் சொல்லி வச்சு வாங்கணும். இப்போ அயல்நாட்டில் ஐரோப்பாவில், அமெரிக்காவிலலாம் பார்த்தீங்கன்னா, மெயினாக ஐரோப்பாலெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 180 டிகிரிஸில் அவங்க எடுக்க மாட்டாங்க. அந்த ரோஸ்டரில் 220 டிகிரிஸ் கிராஸ் பண்ண உடனே ரொம்ப கிராக்லிங் ஆகி அது உள்ளே இருக்கிற அந்த எண்ணெய் பசை வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காஃபி பீன் வந்து அப்படியே ஷைனிங்காக இருக்கும். விளக்கு அங்கங்கே அப்படியே ஒரு சீரிஸ் லேம்ப் போட்ட மாதிரி ஷைன் அடிக்கும் அப்படியே எல்லா பீனும். அந்த சமயத்தில் தான் 220 to 230 டிகிரிஸில் எடுப்பாங்க. எடுத்து அதை மாவை அரைச்சிருவாங்க உடனே. அது வந்து ரொம்ப கசப்பு தன்மையாயிடும். அதை வந்து ஆசியர்கள் பெரும்பாலும் விரும்புவதில்லை, ஐரோப்பியர்கள் அதை விரும்புகிறார்கள். அந்த காஃபி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா. இன்ஸ்டன்ட் காஃபி அது கம்ப்ளீட்டாக வேறு உங்களுக்கு. இதுதான் காஃபி. காஃபியினுடைய தன்மை வந்து நீங்கள் போயிட்டு நெட்டில் போய் பார்த்தீங்க, காஃபி வந்து மிகச்சிறந்த பொருள். அதில் காஃபின் இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் வந்து நரம்பு மண்டலத்துக்கு ஒரு தூண்டுதலாக அமைகிறது. காஃபி வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம், கெட்டதே கிடையாது. எது ஒன்றுமே அதிகமாக சாப்பிட்டா தான் கெட்டதாயிடும். 4 கப் காஃபி வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். நீங்கள் வந்து இளையதளத்தில் போய் பார்த்து கல்லீரலுக்கு உண்டான நல்ல உணவுப் பொருட்கள் எவைன்னு நீங்கள் வந்து கிவ் மீ த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் விச் இஸ் குட் ஃபார் ஹியூமன் லிவர்னு போட்டிங்கன்னா காஃபி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். அவ்வளோ ஒரு சிறந்த பொருள், அவ்வளோ மாலிகுலர் வேல்யூ காஃபியில் இருக்குது. இதை நீங்கள் அளவாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து டீ. நீங்கள் கேட்டது டீன்றது வந்து அந்த டீ டஸ்ட், அந்த துளிர் உடுது பாருங்க, அதை பறித்து அதை பதப்படுத்தி காய வச்சு எல்லாம் பண்ண ஒரு பெரிய க்யூரிங் ஹவுஸே இருக்கும். அது நீங்கள் ஊட்டியிலலாம் போனால் பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டீ வந்து வேறுபடும், மண்ணுக்கு ஏற்றால் போல் வேறுபடும் டீ. இப்போ உங்களுக்கு முன்னாரில் கந்தன்தேவன் மலை தேயிலை, அந்த தேயிலை ஒரு டேஸ்ட் இருக்கும், ஊட்டிது ஒரு டேஸ்ட் இருக்கும், ஸ்ரீலங்கன் ஒரு டேஸ்ட் இருக்கும், டார்ஜிலிங் ஒரு டேஸ்ட் இருக்கும், அசாம் ஒரு டேஸ்ட் இருக்கும். டேஸ்ட் கொஞ்சம் 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 வேரி ஆகும். டீயும் வந்து தலை சிறந்த பொருள் தான். டீலையும் வந்து நம்மளுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, டீலையும் கஃபீன் இருக்குது, எல்லாமே இருக்குது டீயில் நிறைய. அது வந்து அதுவும் உங்களுக்கு நரம்பு மண்டலத்திற்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒன்று தான். டீயும் நீங்கள் தாராளமாக பருகலாம். ஆனால் எவ்வளவு, அதுதான் இங்கே கணக்கு. நீங்கள் பாட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு டீ குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அடிக்ஷன் ஆகிடுவீங்க. அந்த டீ குடிக்கலைன்னா நீங்கள் வந்து டயர்ட் ஆவீங்க. உங்களுடைய நரம்பு மண்டலம் வந்து அந்த சிமுலேஷனை கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு காஃபி ஒரு 4 வாட்டி குடிக்கலாம், காஃபி குடிக்கிறவர் வந்தால். டீ ஒரு 5-6 வாட்டி குடிக்கலாம். இது வந்து உங்களை எந்த தீங்கும் பண்ணாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா காஃபி டீ வந்து எத்தனையோ 1000 வருஷமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம். உங்களுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட். அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து உலகத்தில் உள்ள 99% மக்களில் 100% 99% டீ காஃபி குடிக்காதவங்க இருக்கவே முடியாது. இது எந்த தீங்கும் விளைவிக்காது. அளவோடு நீங்கள்
இதை பயன்படுத்தி தெரிந்து கொண்டால் இதை அனுபவத்தில் எந்த தப்பும் இல்லை. வணக்கம், நன்றி.